அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது தேவைக்கு குறைவாவே பேசுங்கள் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிரீன்ங்கிறவரு 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற புக்ல சொல்லியிருக்காரு. இந்த புக்ல வந்து 48 விதிகள் இருக்கு. அதுல இருக்க 4ஆம் விதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 4ஆம் விதி தான் தேவைக்கு குறைவாக பேசுங்க. அதாவது நீங்க ஒரு அதிகாரத்தை அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நீங்க அதிகமா பேசக்கூடாது. நீங்க குறைவா தான் பேசணும். நீங்க அதிகமா பேசுறப்ப உங்கள்ட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது? உங்கள்ட்ட வந்து அதிகாரம் இல்லாததாகவும், கட்டுப்பாடு இல்லாததாகவும் தோன்றும் அப்படிங்கிற மாரி அந்த புக்ல சொல்றாங்க. நீங்க குறைவா பேசும்போது, நீங்க குறைவா பேசணும். அதே மாரி அத தெளிவில்லாததா பேசணும். தெளிவில்லாததா இருக்கணும். அதாவது அடுத்தவங்களுக்கு அது புரியக்கூடாது. ஆனா நீங்க சொல்றத ஸ்ட்ராங்கா சொல்லணும். நீங்க ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட சொல்லணும். அப்போ வந்து அடுத்தவங்களுக்கு நீங்க பார்க்குறப்ப ரொம்ப ஒரு அதிகாரம் மிக்கவரா, ரொம்ப ஒரு முக்கியமான ஆளா தோன்றுவீங்க. அதாவது நீங்க சொன்னது என்னன்னு அவங்க யோசிப்பாங்க. இந்த மாரி ஒரு இது சொல்றாரு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகமா பேசும்போது, ஏதாவது முட்டாள்தனமா சொல்லிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால நம்ம சொல்ற சொல்ல வந்து ரொம்ப கவனிச்சு சொல்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து இந்த மாரி குறைவா பேசும்போது, நீங்க ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கவரா, அதாவது எப்படின்னா, நீங்க உங்க மனசுல நெனச்சுட்டு இருப்பீங்களா, நம்ம இவ்வளவு மதிப்பு மிக்கவர்ன்னு நெனச்சுட்டு இருப்பீங்களா, அத விட ரொம்ப மதிப்பு மிக்கவரா அடுத்தவங்களுக்கு நீங்க தெரிவீங்க. உங்கள்ட்ட வந்து ரொம்ப கட்டுப்பாடு இருக்கு. அதாவது என்ன நீங்க ரொம்ப பெரிய மனுஷனா தெரிவீங்க. நீங்க குறைவா பேசும்போது. அடுத்தவங்கள வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிக்க வைக்கணும். என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவலை ஏற்படுத்தணும். அதுதான் நல்லது. அப்பதான் வந்து ஒரு அதிகாரத்த அடைய முடியும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, அடுத்தவங்க எப்பவுமே வந்து நீங்க பேசுறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அதுல வந்து ரொம்ப ஒரு ஆவலோட ஆவலோட இருப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து ஆ குறிப்பா ஒரு ஒரு சில வார்த்தைகள மட்டும் பேசிட்டு, நீங்க வந்து கம்முனு இருந்துக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அதனால வந்து உங்க மௌனத்த கலைக்கிறதுக்காக அவங்க அதிகமா பேசுவாங்க. அவங்க அதிகமா பேசுறப்ப அவங்களோட சில முக்கியமான கருத்துக்கள வந்து உங்ககிட்ட சொல்லிர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்கள விட்டு விலகி போம்போது, ஏதோ ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லாம் வந்து உங்ககிட்ட இழந்துட்டு போறதாவோ, அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே உங்கள விட்டு அவங்க வீடு திரும்பினதுக்கு அப்புறம், நீங்க சொன்ன அந்த ஒரு சில கருத்துக்கள பத்தி அதிகமா யோசிப்பாங்க. அப்போ வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்கள்ட்ட அதிகமாகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது ஒரு ஓவியர் ஒருத்தர் இருக்காரு. புகழ்பெற்ற ஓவியர் ஆண்டி பர்ஹோல்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டைரக்ட்டா ஒருத்தங்கள்ட்ட ஒண்ணு நீங்க சொல்றீங்கன்னா, அவங்க வந்து அத கேட்கறது கஷ்டம். நீங்க சொல்றதுக்கு எதிரா தான் அவங்க செயல்படுவாங்க. ஆனா, நீங்க வந்து கம்மியா பேசுங்க. அதாவது அதிகமா பேசாதீங்க. லைட்டா மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க. அப்போ வந்து அந்த வேலை நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்போ வந்து அது எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்ட்ட ஒரு ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அந்த இன்டர்வியூவர்ட்ட வந்து அது சேனலோ இல்ல வீடியோ ஆ எது வேணா வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு இன்டர்வியூ பண்றாரு ஒரு நெறியாளரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அதிசயமா 1, 2 பதில் சொல்லுவாரு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா, 2 பொருள் படுற மாரி, அவங்கள சுத்தி விடுற மாரி தான் சொல்லுவாரு. அவங்களுக்கு புரியாது. புரியாத மாரி தான் சொல்லுவாரு. அத வந்து அந்த நெறியாளர் வந்து பாத்தீங்கன்னா, இவரு சொன்னது ஒரு கம்மியான வேல்யூ உடைய ஒரு கருத்தா இருக்கும். இவரு கம்மியா பேசுறதுனால, அந்த நெறியாளர் என்ன நெனச்சுக்குவாராம், இவரு சொன்னத விட வேல்யூவான கருத்த அவராவே இது பண்ணிக்குவாரு. அதாவது அசம்ப்ஷன் பண்ணிக்குவாராம். அதே மாரி இவரு வந்து இவரோட ஓவியங்கள பத்தி, இவரோட ப்ராடக்ட்ட பத்தி கம்மியா தான் பேசுவாராம். ஆனா மக்கள் வந்து அத வந்து இது இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அவர் சொல்றதுக்கு விளக்கமா வெளிய வந்து அதிகமா சொல்லுவாங்களாம். இவர் கம்மியா பேசுறதுனால, இவுங்க வந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்ன்னு அத பத்தி அதிகமா பேசுவாங்களாம். அத பத்தி விவாதிச்சு, விவாதிச்சு பேசுறதுலயே, இவரோட பொருளுக்கு வந்து அதிக அட்வர்டைஸ்மென்ட் கிடைச்சிருமாம். அதனால வந்து அவரோட பொருள் வந்து அதாவது அவரோட ப்ராடக்ட் அதாவது அவரோட ஓவியங்கள் வந்து அதிகமா வித்து தீந்துரும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்து பேசணும். ஒரு இடத்துல ஒரு வார்த்தைய வெளிய விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப பார்த்து வெளிய விடணும். அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1825ல முதலாம் நிக்கோலஸ் ஜார் மன்னர் அப்படிங்கிறவர் வந்து சிம்மாசனத்துல ஏறுறாரு ரஷ்யால. அவர் ஏறுனதுக்கு அப்புறம் ஒரு புரட்சி வெடிக்குது. எப்படின்னா, ரஷ்யாவ வந்து ஐரோப்பால இருக்க பிற நாடுகள் மாரி நவீனமயமாக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டெவலப் பண்ணணும். நெறைய நவீன இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சி வந்து டிசம்பர் புரட்சின்னு சொல்றாங்க.
இதை வந்து மிருகத்தனமா இந்த புரட்சியை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் முயற்சி பண்றாரு. அப்ப அந்த புரட்சியில ஈடுபட்ட தலைவர்கள்ல ஒரு தலைவர் வந்து கொண்டிராட்டி ரிலேயிவ் அப்படிங்கிறவரு. அவரை வந்து தூக்கிலிடும்படி உத்தரவிடுறாரு. தூக்கிலிடக்கு வந்து அவரை கொண்டு போயிடுறாங்க. கழுத்துல சுருக்க வச்சிடறாங்க. அவர் கீழே இருக்கிற அந்த டோர் மாதிரி இருக்கும், அதை திறந்தாதான் தூக்கில போட முடியும். அந்த டோரை திறந்ததுக்கு அப்புறம் அந்த கயிறு வந்து அவர் விழுந்துடுறாரு கீழே. இவர் எந்திரிச்சு நம்ம பொழைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு. அதாவது அந்த ரஷ்ய ராஜாங்க இதுல வந்து இப்படி வந்து கயிறு வந்து விழுந்துட்டா இவர் வந்து விதிப்படி வந்து இவருக்கு வந்து பிழைக்கணும்னு இருந்திருக்கு. அது இல்லாம கடவுள் வந்து கருணை காட்டுறாரு இவருக்கு அப்படின்னு நினைச்சு அவரை மன்னிக்கிறது வழக்கம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, கீழே விழுந்துட்டாரு, சில சிராய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம உயிரோட தான் இருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்து நான் வந்து உயிரோட தான் இருக்கேன், ரஷ்யால வந்து கயிறு கூட ஒழுங்கா செய்ய தரல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு தூதுவர் போயிட்டு இந்த மன்னிப்பானையும் எடுத்துக்கிட்டு இந்த செய்தியை வந்து அவர்கிட்ட சொல்ல போறாரு. இந்த மன்னர்கிட்ட போய் சொல்றாரு. மன்னர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பானால கையெழுத்து போட தயாராகிறாரு. தயாரானதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து நின்றுட்டு அவன் வந்து தூக்குல, அதாவது இந்த கயிறு வந்து விழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னானா, ரிலேவ் வந்து ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப இந்த மாதிரி ரஷ்யால கயிறு கூட சரியா செய்ய தெரியல அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன தூதுவன் சொல்றாரு. உடனே வந்து அவன் சொன்னது தவறுன்னு நம்ம நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுநாள் தூக்குல போடுறாங்க. கயிறு அந்து போல அவர் இறந்து போயிடுறாரு. இதனால நீங்க அதாவது எப்படின்னா உங்க வாயிலிருந்து சொற்களை வெளியே விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு விடணும். அதாவது ஒரு நிமிஷம் வந்து ஒரு திருப்தி தர ஒரு சொல்லுக்காக நம்ம பின்னாடி பெரிய விலை தர வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொற்களை வந்து எந்த அளவுக்கு கம்மியா பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லது. ரொம்ப யோசிச்சு பேசணும். நம்ம வந்து அதிகமா பேசினோம்னா நம்ம கிட்ட இருக்க முட்டாள்தனம் வெளியே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறத வந்து முக்கியமான கருத்தா இந்த புக்ல சொல்றாங்க. நன்றி.